classification of standard la international standard, primary standard, secondary standards, so working standards. But there are no measured value minus true value, measured value minus true value பார்த்துறோம். ஸோ அப்போ கரெக்ஷன் ஃபேக்டர் ஒன்று சொல்லியிருக்கேன். கரெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோ எரர் இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டில் -0.75 தான் கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கேலிப்ரேஷன். கேலிப்ரேஷன் என்ன சொன்னோம்? கம்பேரிசன் ஆஃப் டிவைஸ் வித் அன்னோன் அக்யூரேசி. அன்னோன் அக்யூரேசியோட நோன் ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணுறதுக்கு போயிடணும். எதுக்காக? டு எலிமினேட் வேரியேஷன்ஸ். ஓகேவா? அடுத்து ஜீரோ எரர். பாயிண்டர் பிலோ 0 இருந்துச்சுன்னா நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் எரர்னா பாயிண்டர் அபோவ் 0, 0க்கு அடுத்து சில நேரம் ரீடிங் காட்டிகிட்டே இருக்கும். ஓகேவா? 0க்கு அடுத்து என்ன பண்ணிகிட்டு இருக்கும்? ரீடிங் காட்டிகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 0 பாயிண்டோட குறிமுள்ளோட கீழே போய் இருக்கும் சில நேரம் பாயிண்ட். அப்படின்னா நெகட்டிவ் எரர் இருக்கு அப்படின்னா. ஓகேவா? ஸோ நோ எரர், நோ ஜீரோ எரர் அப்படின்னா பாயிண்டர் எக்ஸாக்ட்லி அட் 0. நம்ம லேபில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அம்மீட்டர் வோல்ட் மீட்டர்லாம். ஸோ எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு ஸோ 0 எரர் அப்படின்னா கரெக்டாக 0ல் இருந்துச்சு அப்படின்னா 0 எரர். அடுத்து கிராஸ் எரர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் மிஸ்டேக்ஸ் இன் ரீடிங், ரெக்கார்டிங், கால்குலேஷன், ஹியூமன் மிஸ்டேக்ஸ் நடக்கும். சிஸ்டமேட்டிக் எரர், கன்சிஸ்டன்ட் டீவியேஷன். டீவியேஷனாக மாறுறது. ஓகேவா? கன்சிஸ்டன்ட் டீவியேஷன் டியூ டு இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், ஸ்கேலை தப்பாக டிவைட் பண்ணுறது. ஸோ 0 ஆப்செட்டில் வைக்காமல் இருக்கிறது. ஓகேவா? அடுத்து என்விரான்மெண்டல், டெம்பரேச்சர்னால உருவாகக்கூடிய எரர். டெம்பரேச்சர் மாறிச்சுன்னா எரர் ஆகும். ஓகே. ஹியூமிடிட்டி. ஸோ அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா உள்ள யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டில் டிஃபரன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா எரர் வரும். அப்சர்வேஷனல் எரர், அப்சர்வ் பண்ணி நம்ம எடுக்கும்போது ஏற்படக்கூடிய எரர், அந்த எரர் பேர் பேரலாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரேண்டம் எரர்ஸ், இன்கன்சிஸ்டன்ட் வேரியேஷன். கன்சிஸ்டண்டாக மாறாது, திடீர்னு மாறி வேரி ஆகும். இன்கன்சிஸ்டன்ட். ஓகேவா? ஸோ டியூ டு நாய்ஸ், என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர்? ரேண்டம் எரர்ஸ். ஓகேவா? ஸோ ரேண்டம் எரர்ஸ். ஸோ இது மறந்துடக்கூடாது, ரேண்டம் எரர்ஸ். அடுத்து அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா ஸோ எல்லாத்தையும் மீன் வர முடியாது, எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை அந்த எண் நம்பர் 10 வேல்யூ இருக்கு அப்படின்னா 10 நீங்கள் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா அதுதான் அரித்மெட்டிக். டிவிஎஸ்என்னா இதான் அந்த அரித்மெட்டிக் மீனுக்கு பேர் எக்ஸ் பார், மறந்துடக்கூடாது. இப்போ டிவிஎஸ்என்னா xi மைனஸ் எக்ஸ் பார். ஸோ xi நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, xi மைனஸ் எக்ஸ் பார். ஆவரேஜ் டிவியேஷன், ஆவரேஜ்னால நம்மளுக்கு என்ன தான் சம்மேஷன் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை n. அது மாதிரி வேரியேஷன், வேரியேஷன் சிக்மா ஸ்கொயர். ஸோ வேரியேஷன் என்ன மேடம்? சிக்மா ஸ்கொயர். ஸோ xi மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை 2n. ஸோ இதுதான் என்னது? வேரியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆனது சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் அப்படின்றது என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சிக்மா ஸ்கொயர். அப்போ சிக்மா ஸ்கொயர் முக்கியம். சிக்மா ஸ்கொயர் வேரியேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை 2n. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா மீன்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஸோ 3, 4, 5, 6 வேல்யூ இருக்குது. 6ஆல் டிவைட் பண்ணி அப்படின்னா என்ன கிடைக்கும்? மீன் கிடைக்கும். மீன் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிவிஎஸ்என் xi மைனஸ் எக்ஸ் பார் ஃபஸ்ட் உள்ள வேல்யூவோட மீனாக என்ன பண்ணணும்? கழிச்சு வேல்யூ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ மீன் கிடைக்குது, வேரியேஷன். இது நம்ம தனித்தனியாக என்ன பண்ணணும்? செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஓகேவா? இதுக்கு இந்த கொடுத்த ப்ராப்ளம். இப்போ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ உள்ள வரோம். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்ஸ் பை கம்பேரிங் அன்னோன் குவான்டிட்டி வித் ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணுறாங்க யூஸிங் ஃபோர்ஸஸ். 3 விதமான ஃபோர்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஆக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் முக்கியமானது, இந்த 3 ஃபோர்ஸுக்கு பேர் சொல்கிறாங்க ஆப்பரேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் அல்லது கண்ட்ரோலிங் டார்க். ஆங்கிள் இருக்கிறதுனால அதுக்கு டார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டேம்பிங் டார்க். 3வது ஒரு டார்க் இருக்குது அல்லது ஃபோர்ஸ் இருக்குது. அந்த 3 ஃபோர்ஸுமே இருந்தால் தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பக்காவாக வேலை செய்யும். அடுத்து டு மூவ் ஏ பாயிண்டர் ஓவர் ஏ காலிபிரேட்டட் ஸ்கேல். பாயிண்டரில் ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்கேலில் மூவ் பண்ணுறதுக்கு இந்த 3 ஃபோர்ஸ் தேவை. தீஸ் ஃபோர்ஸஸ் என்ஷூர் அக்யூரேட், ஸ்டேபிள் அண்ட் குயிக் ரீடிங்ஸ். இந்த ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அக்யூரேட்டாக ரீடிங் அக்யூரேட்டாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் ரீடிங் கிடைக்குது. ஓகே. எதில் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க? அம்மீட்டரில் இந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது. ஓல்டு மீட்டர், வாட் மீட்டர்ஸ்லாம் இது இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். Measuring instruments. It is a device used to determine the magnitude of physical quantity. Determine the magnitude of physical quantity. Where is
மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு டிவைஸ். எதுக்காக அந்த டிவைஸ் யூஸ் பண்றாங்க? டிட்டர்மைன் தி மேக்னிடியூட் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டியோட மேக்னிடியூட் அதை டிட்டர்மைன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் வேல்யூ டைரக்டா கொடுக்கும், பிசிக்கல் கான்ஸ்டன்ட்டை பொறுத்து டைரக்டா வேல்யூ கொடுக்கும். எக்ஸாம்பிள் tangent calorimeter. Secondary instruments indicate the value by pointers movement. Example ammeter, voltmeter. ஓகேவா? வாட்மீட்டர். அப்ளிகேஷன்ஸ் எங்க யூஸ் பண்றாங்க? ஸோ அப்ளிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் மானிட்டரிங் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மானிட்டரிங் ஆஃப் ப்ராசஸ், கண்ட்ரோலிங் ஆஃப் ப்ராசஸ், அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் இன்ஜினியரிங் அனலைசிஸ். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ், இந்த 3 ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் என்னென்னு என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் ஃபோர்ஸஸ் இன் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இண்டிகேட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபோர்ஸஸ், ஸோ அதை ரிலே பண்ணி தான் இருக்குது. ஸோ 3 எசென்சியல் ஃபோர்ஸஸ் என்னலாம்? டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸுக்கு இன்னொரு பேர் ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ். பாயிண்டரை 0லேருந்து நகர்த்துறதுக்கு ரீடிங்கில் என்ன பொசிஷன் காட்டுதோ அந்த பொசிஷனுக்கு நகர்த்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ். இது இந்த டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் எதனால உருவாகுது? இது உள்ள யூஸ் பண்ணுவாங்க மேக்னெட்னால உருவாகுது. அது மேக்னெட்டோட எஃபெக்ட்னால உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மேக்னெட்டிக் எஃபெக்ட். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட்னால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸை உருவாகும். அல்லது சில நேரம் பார்த்தீங்கன்னா ஸோ எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுத்து அது மூலமாக எஃபெக்ட் உருவாக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் எஃபெக்ட், இண்டக்ஷன் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இப்படி இந்த 4 எஃபெக்ட்னால எது உருவாகலாம்? டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் உருவாகலாம். ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் உருவாகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எஃபெக்ட் எந்த எஃபெக்ட்? 4 எது இருந்தாலும் நம்மளுக்கு என்னதான் கரெக்ட். ஸோ டிஃப்ளெக்டிங் டார்க் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ளெக்டிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி கரண்ட். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி கரண்ட். ஸோ டிஃப்ளெக்டிங் டார்க் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக. அடுத்து ரெண்டாவது ஒரு முக்கியமான டார்க் அல்லது ஃபோர்ஸ் கண்ட்ரோலிங் டார்க் அல்லது கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ். இட் அப்போசஸ் தி டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் to stabilize pointer. It opposes the deflecting force to stabilize the pointer. It ensures pointer return to 0 when input is removed. It ensures pointer return to 0. Pointer 0 return ஆகிறது என்ன பண்ணுது? உறுதிப்படுது. ஓகேவா? இப்போ நீ இன்புட் கொடுக்காம இருந்தீங்கன்னா பாயிண்டர் 0 வரணும். ஸோ அப்போ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் அல்லது கண்ட்ரோலிங் டார்க். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் 2 மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமான பாயிண்ட் ஸ்ப்ரிங் கண்ட்ரோல். இது எல்லாமே தியரி பார்ட் தான். ஸ்ப்ரிங் கண்ட்ரோல், கிராவிட்டி கண்ட்ரோல். ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் எப்படி ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோலிங் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்பர் ப்ரௌன்ஸ். பாஸ்பர் ப்ரௌன்ஸில் டார்க் இருக்கும். டார்க் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்? டிஃப்ளெக்டிங் ஆங்கிள் தீட்டாவுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அடுத்து கிராவிட்டி கண்ட்ரோல். ஸ்மால் வெயிட் என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. அந்த வெயிட்னால நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோலிங் டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது? சைன் ஆஃப் தி ஆங்கிள். ஸோ அது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது? சைன் தீட்டாவுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து கண்டிஷன். இப்போ ரீடிங் எடுக்கணும் அப்படின்னா அண்டர் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன், ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் டிஃப்ளெக்டிங் டார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்ட்ரோலிங் டார்க்கு ஈக்குவலாக இருக்கும். டிஇடி இஸ் ஈக்குவல் டு டிசி. முக்கியமானது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டிசி இஸ் ஈக்குவல் டு டிடி. ஓகேவா? ஸோ டிஃப்ளெக்ஷன் டிஃப்ளெக்டிங் டார்க் இஸ் ஈக்குவல் டு கண்ட்ரோலிங் டார்க். இப்படி இருந்தால் மட்டும் தான் கரெக்டாக பாயிண்டர் ஒரு பொசிஷனில் ரீடிங்கை காட்டும். இல்லைன்னா ரீடிங் காட்டாது. கண்ட்ரோலிங் டார்க் இல்லைன்னா பாயிண்டர் டிஃப்ளெக்டிங் டார்க் மட்டும் இருந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் ஒரு சைடு. ஓகேவா? ஸோ அடுத்து டேம்பிங் ஃபோர்ஸு. ஸோ டேம்பிங் ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா டேம்பிங் ஃபோர்ஸ் ப்ரிவெண்ட் ஆசிலேஷன்ஸ். இந்த டேம்பிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேஷனை என்ன பண்ணுது? ப்ரிவெண்ட் பண்ணுது. டேம்பிங் ஃபோர்ஸ் ஆசிலேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஓகேவா? அண்ட் பிரிங்ஸ் பாயிண்டர் டு ரெஸ்ட் குவிக்லி. பாயிண்டரை சீக்கிரமாக ரெஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துருக்கு. ஸோ 2 டைப் இருக்குது, 3 டைப் இருக்குது. அண்டர் டேம்பிங், கிரிட்டிக்கல் டேம்பிங், ஓவர் டேம்பிங். ஸோ அப்போ டேம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னாலே ப்ரிவெண்ட் ஆசிலேஷன்ஸ். ஆசிலேஷன்னா ஷேக்கிங் இருக்கும். ஸோ அப்படி அடுத்து பிரிங்ஸ் பாயிண்டர் டு ரெஸ்ட் குயிக்லி. ஓகே. ஸோ அடுத்து அண்டர் டேம்பிங்னா பாயிண்டர் ஆசிலேட்ஸ் செட்டில் ஆகுது முன்னாடி பிஃபோர் செட்டிலிங்க்கு பாயிண்டர் அப்படின்னா ஆசிலேட் ஆகும்.
என்ன ஆகுது, டேம்பிங் டார்க் கம்மியாக இருந்துச்சு, அண்டர் டேம்பிங். அதுக்கு இப்போ டேம்பிங் டார்க் ஈக்குவலாக இருக்கு. பாயிண்டர் செட்டில்ஸ் குயிக்லி வித்தவுட் ஆசிலேஷன். ஆசிலேஷன்ல எல்லாமே என்ன ஆகுது, கிளிக் பாயிண்டர் செட்டில் ஆகுது. ஓகேவா. ஆனால் அண்டர் டேம்பிங்கில் பாருங்க பாயிண்டர் ஆசிலேட் ஆகுது. ஓவர் டேம்பிங்கில் பாயிண்டர் செட்டில் ஸ்லோவாக செட்டில் ஆகுது. ஏன்னா டேம்பிங் டார்க் அதிகமாக இருக்குது. அப்போ எந்த இதில் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் டேம்பிங், ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங். எடி கரண்ட் டேம்பிங், ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங். ஸோ டேம்பிங் கொடுக்குறாங்க. ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் டார்க். ஓகேவா. பிளாக் டயக்ராம் ஆஃப் மெஷரிங் சிஸ்டம். இன்புட் குவான்டிட்டியை கொடுக்குறீங்க. இன்புட் குவான்டிட்டி சென்சார் மூலமாக போகுது. சென்சார்லேருந்து கன்வர்ஷன் நடக்குது. ஓகேவா. கன்வர்ஷன்லேருந்து கன்வர்ஷன் எலமெண்ட்டுக்கு போய் சிக்னல் ப்ராசஸிங் நடக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சிக்னல் ப்ராசஸிங் அப்புறம் அவுட்புட் இருக்குது. ஓகேவா. ஸோ இதான் நடக்குது. ஸோ இதுதான் பிளாக் டயக்ராம். பிளாக் டயக்ராம் ஆஃப் மெஷரிங் சிஸ்டத்தில் பிளாக் டயக்ராம். ஓகேவா. ஸோ கண்ட்ரோலிங், இண்டிகேட்டர், ரெக்கார்டிங் எல்லாமே இதிலே இருக்கும். ஓகேவா. இதுதான் ஃபைனல் அவுட்புட் ஸ்டேஜ். இங்கே இந்த ஏரியாவில் வந்துடும். ஓகேவா. ஸோ பிரைமரி ஸ்டேஜ், இன்டர்மீடியட் ஸ்டேஜ். இன்டர்மீடியட்னா பிட்வீன் கிடையாது. இந்த பிரைமரி ஸ்டேஜ் மேலே ஒன்று இருப்பாங்க. அங்கே தான் இன்புட் சிக்னல் வருது. அங்கே என்ன ஸ்டேஜ் அப்படின்னா ப்ராசஸர் மெஷர்மெண்ட். ப்ராசஸர் மெஷர்மெண்ட் மீடியம். பிசிக்கல் வேரியபிள் டு பி மெஷர்ட் அங்கே யூஸ் பண்ணலாம். ஓகேவா. அது ஒர்க்கிங் பிரின்சிபல். அன்னோன் குவான்டிட்டி அப்ளைடு டு இன்ஸ்ட்ருமெண்ட். டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் மூவ்ஸ் பாயிண்டர். டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் தான் பாயிண்டர் நகர்த்துது. ஓகே, மூவ் பண்ணுது. அடுத்து கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் பேலன்சஸ் டிஃப்ளெக்ஷன். கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, டிஃப்ளெக்ஷனை பேலன்ஸ் பண்ணுது. ஓகேவா. அப்போ டேம்பிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்மூத் அண்ட் குயிக் ஸ்டெபிலைசேஷனை ஸ்மூத் பண்ணுது. ஸோ முக்கியமானது டேம்பிங் ஃபோர்ஸு. ஸோ குயிக் என்ஷூர் ஸ்மூத் அண்ட் குயிக் ஸ்டெபிலைசேஷன். அடுத்து பாயிண்டர் ரெஸ்டட் கேலிப்ரேட்டட் ஸ்கேல். பாயிண்டர் எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலிப்ரேட்டட் ஸ்கேலில் ஸோ ரெஸ்ட் ஆகுது. ஓகேவா. யூஸ் நியூமரிக்கல் ரீடிங். ஸோ கடைசியில் ஒரு சம்மரி பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் மூவ்ஸ் பாயிண்டர், கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் ஸ்டெபிலைசர்ஸ் பாயிண்டர், damping force prevent oscillations. Instruments like ammeter, voltmeter, wattmeter rely on these forces for accurate measurement. ஓகேவா. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற முக்கியமான பாயிண்ட் பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில். பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில். ஸோ இப்போ பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் இந்த பிஎம்எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிசி இன்ஸ்ட்ருமெண்ட், டிசியை மெஷர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ ஹைலி அக்யூரேட் டிவைஸ் யூஸ் ஃபார் என்ன மெஷர்மெண்ட், டிசி மெஷர்மெண்ட். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிசி மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இதை என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. என்ன காயில் கேட்பாங்க, மூவிங் காயில். காயில் மூவ் ஆகும். அடுத்து ஒயில் மூவிங் அயான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது ரகுட் அண்ட் வெர்சடைல் ஃபார் போத் ஏசி அண்ட் டிசி. ஸோ ஏசி டிசியை மெஷர் பண்ண அப்படின்னா மூவிங் அயான் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு போயிடறாங்க. ஸோ இப்போ பிஎம்எம்சி எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரோமேக்னட்டிக் டிஃப்ளெக்ஷன். ஸோ அந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது வித் யூனிஃபார்ம் ஸ்கேல். ஓகேவா. அடுத்து வேறஸ் மூவிங் அயான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் ரிப்பல்சன் டைப் இதை வச்சு நம்மளுக்கு வேலை செய்யுது. அந்த அயான் பீஸ் அட்ராக்ட் ஆகும் அல்லது ரிப்பல் ஆகும். வித் நான் யூனிஃபார்ம் ஸ்கேல் மூவ் ஆகும் பாயிண்ட். ஓகேவா. பிஎம்எம்சி பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில். பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் பார்த்தீங்கன்னா measures DC current and voltage based on electromagnetic effect. A current carrying coil in a permanent magnetic field experiences a torque. So அப்போ என்ன எஃபெக்டை பேஸ் பண்ணி யூஸ் ஆகுது, இட் மெஷர்ஸ் டிசி கரண்ட் வோல்டேஜை மெஷர் பண்ணும். டிசியில் தான் மெஷர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோமேக்னட்டிக் எஃபெக்ட் கரண்ட் கேரிங் காயில் இன் எபிஎம் பெர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டார்க். கரண்ட் கேரிங் காயிலில் ஒரு டார்க் என்ன உருவாகுது. ஓகேவா. எதனால, எலக்ட்ரோமேக்னட்டிக் எஃபெக்ட்னால. ஒர்க்கிங் பிரின்சிபல் கண்டக்டரில் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, கிரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, பின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஐன்னா அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு. அடுத்து லென்த் ஆஃப் தி கண்டக்டர் எல். ஸோ அப்போ ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, பிஐஎல். ஓகேவா. ஸோ அப்போ அடுத்து டிஃப்ளெக்டிங் டார்க் சொல்லலாம். டிஃப்ளெக்டிங் டார்க் அப்படின்னு வர முடியாது. ஸோ டிஃப்ளெக்டிங் டார்க்கு பிஐஎல். அடுத்து பார்த்தீங்கன்னா டி இன்ட்ரு என். என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப்
ஸோ டர்ன்ஸ் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஓகேவா. டின்றது அதோட டிஸ்டன்ஸ் ஓகேவா, லென்த். ஸோ அப்படின்னு சொல்கிறோம் எல் லென்த்து. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அது இருக்கு டிஃப்ளெக்டிங் டார்க் ஓகேவா. ஸோ அடுத்து இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஜிஐக்கு ஈக்குவலாக இருக்குது. ஜி இஸ் ஈக்குவல் டு பிஎல் டிஎல்னு என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கு. ஈக்லிபிரியம் கண்டிஷனில் சொல்லியிருக்கோம். அண்டர் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் டிசி இஸ் ஈக்குவல் டு டிடி. அண்டர் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் டிசி இஸ் ஈக்குவல் டு டிடி. டிசி இஸ் ஈக்குவல் டு டிடியாக இருக்குதுன்னா இப்போ நம்ம டிடி தான் இது ஓகேவா. டிடி இஸ் ஈக்குவல் டு ஜிஐ ஓகேவா. அப்போ சி என்ன அப்படின்னு பார்ப்போம். டிசின்னா சி டீட்டா ஓகேவா. டிசி இஸ் ஈக்குவல் டு சி டீட்டா. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா வேறு டீட்டா இஸ் ப்ரொபோஷனல் டு ஐ. டீட்டா எது ப்ரொபோஷனலாக இருக்குது, ஐ ப்ரொபோஷனல் இருக்குது. ஸோ என்ன ஸ்கேல் இதில் யூனிஃபார்ம் ஸ்கேல். அடுத்து நம்ம டயக்ராம் பார்க்கணும். ரெக்டாங்கிள் காயில் வவுண்ட் ஆன் அலுமினியம் ஃப்ரேமில் ரெக்டாங்கிள் காயில் என்ன பண்ணியிருக்கோம் டயக்ராமில் பார்க்கணும். ஸோ ரெக்டாங்கிள் காயில் வவுண்ட் ஆன் அலுமினியம் ஃப்ரேமில் பண்ணியிருக்காங்க. பிவோட்டட் பிட்வீன் போல்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் மேக்னெட். ஸோ இதான் பெர்மனன்ட் மேக்னெட் நார்த் சவுத். இதுக்கு இடையில பிவோட் ஆயிடும் ஓகேவா. பிவோட்டட் பிட்வீன் போல்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் மேக்னெட் அண்ட் சாஃப்ட் அயான் கோர். ஸோ இது அயன் கோர் தான் இருக்குது சென்டரில் இருக்குது நார்த் சவுத் போலுக்கு இடையில ஓகே. ஸோ அடுத்து பாஸ்பர் ப்ரௌன்ஸ் ரிங் யூஸ் பண்ணுறாங்க. பாஸ்பர் ப்ரௌன்ஸ் ரிங் ஸ்ப்ரிங்னு போட்டிருக்காங்க முதல்ல அந்த இடத்துல. பாஸ்பர் ப்ரௌன்ஸ் ஸ்ப்ரிங் ப்ரொவைட்ஸ் கண்ட்ரோலிங் டார்க். ஸ்ப்ரிங் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கண்ட்ரோலிங் டார்க் அண்ட் கரண்ட் லீட்ஸ். எடி கரண்ட் டேம்பிங் அலுமினியம் ஃப்ரேம் மூலமாக எடி கரண்ட் டேம்பிங் என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க ஓகேவா. எடி கரண்ட் டேம்பிங்கை உருவாக்குறாங்க. அடுத்து பாயிண்டர் அட்டாச் டு தி ஸ்பிண்டில். பாயிண்டர் இருந்தால் இருக்கும், இதான் பாயிண்டர். எதோட அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஸ்பிண்டிலோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. சென்டரில் இருக்கு பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி. ஸோ அதான் ஸ்பிண்டில் ஓகேவா. ஸோ அடுத்து இதில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்கேலு, ஹை சென்சிட்டிவிட்டி அக்யூரேசி, லோ பவர் கன்சம்ஷன், ஃப்ரீ ஃப்ரம் ஹிஸ்டரிசிஸ் எரர். அடுத்து ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் பாசிபிள் வித் சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ். ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் பாசிபிள். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒன்லி ஃபார் டிசி மெஷர்மெண்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். டிசி மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா டீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ. ஸோ முக்கியமானது டீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ. ஹைலைட் பண்ணி தான் பண்ணீங்களா. ஸோ அதுதான் முக்கியமானது. டீட்டா இஸ் டைரக்ட்லி proportional to I. Theta is directly proportional to I. ஸோ ஏன்னா இப்போ கரண்ட்டு டீட்டா சேஞ்ச் கரண்ட்டு சேஞ்ச் ஆகும். கரண்ட்டு மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்ன ஸ்கேல் மூவ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ஏசியை மெஷர் பண்ண முடியாது. ஸோ எரர் டியூ டு ஏசி ஆஃப் மேக்னெட். ரொம்ப நாளாக மேக்னெட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எரர் கண்டிப்பாக வரும். ஸ்ப்ரிங் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணால் ஸ்ப்ரிங்கில் எரர் வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் மூவிங் அயான் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ மூவிங் அயான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் டெஃபினிஷன் இட் மெஷர்ஸ் போத் ஏசி டிசி. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஏசி டிசி மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது என்னது, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், மூவிங் அயான் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒர்க்ஸ் ஆன் இது எந்த பிரின்சிபலை வச்சு ஒர்க் ஆகுது, ஒர்க்ஸ் ஆன் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் ஆஃப் சாஃப்ட் அயான் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒர்க்ஸ் ஆன் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் ஆஃப் சாஃப்ட் அயான் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டில் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன். சாஃப்ட் அயனை அட்ராக்ட் பண்ண வைக்கிறது, ரிப்பல் அட்ராக்ட் பண்ணும்போது ரிப்பல் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பாயிண்ட் டிஃப்ளெக்ட் டார்க்கு கிரியேட் ஆகும். அதனால பாயிண்ட் டிஃப்ளெக்ட் ஆகும். அட்ராக்ஷன் டைப்ல பாருங்க. காயில் வவுண்ட் ஆன் ஹாலோ பாபிள் என்ன பண்ணியிருப்பாங்க, சுற்றி இருப்பாங்க. டயக்ராம் பின்னாடி இருக்கு சொல்லுவோம். எலிப்டிக்கல் அயான் பீஸ், எலிப்டிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு அயான் பீஸ். ஸோ அட்டாச்சு இது பீஸ் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் இன்சைடு காயில் கரண்ட் ஃப்ளோஸ். கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் என்ன பண்ணுது, எலிப்டிக்கல் அயான் பீஸ் அட்ராக்டட் இன்சைடு தி காயில் ஓகேவா. பாயிண்ட் அதனால பாயிண்ட் என்ன பண்ணுது, டிஃப்ளெக்ட் ப்ரொபோஷனலி. யூசஸ் ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங். ஸோ அட்ராக்ஷன் டைப்ல யூஸ் பண்ணக்கூடிய டேம்பிங் ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங். ரிப்பல்ஷன் டைப். ஸோ ரிப்பல்ஷன் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டூ அயான் வேன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஃபிக்ஸாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிக்ஸாக இருக்கும், இன்னொன்று மூவபுளாக இருக்கும். போத் ஆர் மேக்னடைஸ்டு வித் சேம் போலாரிட்டி. ரெண்டுமே ஒரே போலாரிட்டியாக இருக்கும். ஒரே போலாரிட்டியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ நார்த்துனா ரிப்பல் ஆகிடும், சவுத்துனா என்ன பண்ணுவோம், ரிப்பல் ஆகிடும்
ஒரே போலாரிட்டியா இருந்தா அங்க ரிப்பல் ஆகும். அட்ராக்ட்னா நார்த் சவுத்னா டக்குன்னு என்ன ஆகும் அட்ராக்ட் ஆகும். இது எப்போ நடக்கும்? போத் மேக்னடைஸ் ஆனது. மேக்னடைஸ் எப்போ நடக்கும்? நீங்க சப்ளை கொடுக்கும் எந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுமோ அந்த கரண்ட் வழியாக அனுப்புறீங்க அப்படின்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அந்த மேக்னடைஸ் ஆரம்பிச்சிடும் அந்த அயன். ஓகேவா? ஸோ அதனால சொல்றேன் போத் மேக்னடைஸ் வித் சேம் போலாரிட்டி ரிப்பல்ஸ் பாயிண்டர் இதனால மூவ் ஆகுது, ரிப்பல் ஆகுறதுனால மூவ் ஆகுது. ஸோ இதில் யூஸ் பண்ண வேண்டிய ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் ப்ளஸ் ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபிக்ஸட் அயன் வேன் சொல்லியிருக்காங்க. இது அங்கிருந்து சுற்றும் coil leads to metal terminals, moving ion van. உள்ள கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் attached to moving van. That's great. Moving ion instrument. ஸோ அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ரிப்பல்ஸ் டைப்பில். ஸோ அடுத்து அட்ராக்ஷன் டைப் மூவிங் அயன் எப்படி இருக்குன்னு பாருங்க. டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஜுவல் பேரிங்ஸ் இந்த மாதிரி இருக்கிற பேர் ஜுவல் பேரிங்ஸ். அடுத்து கீழே இருக்கிற பாருங்க டெர்மினல்ஸ். ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு அவர் போட்டு கொடுத்துருப்பாங்க உள்ள இது இருக்கும் நம்ம லேபில். ஸோ அட்ராக்ஷன் டைப் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரியும். ஓகேவா? வெளியில் பார்த்தா நம்மளுக்கு பாயிண்டர் மட்டும் தெரியும். ஸோ கண்ட்ரோல் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறாங்க, அயான் பீஸு, காயில் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஆலோ பாபின் அடுத்து ஜுவல் பேரிங், ஸ்கேல், டேம்பிங், சாம்பிளர். அடுத்து டிஃபெக்டிங் டார்க் ஈக்குவேஷன் அட்ராக்ஷன் டைப் ரிப்பல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1/2 I square dl by t theta I square dl by t theta since td is directly proportional to I square. ஸோ I square இப்போ நெகட்டிவ் கரண்ட் இருந்துச்சுன்னா என்ன வரும்? I square இருக்கும்போது நெகட்டிவ் கரண்ட்னா என்னவா மாறி இருக்கும்? பாசிட்டிவாக மாறி இருக்கும். மைனஸ் ஐயை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் ஐயை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஐயா மாறி. ஓகேவா? மைனஸ் ஐயை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஐயா மாறி. ஸோ அப்படிதான் நம்ம அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ் ஐனா நெகட்டிவ் வேவோட நெகட்டிவ் சைக்கிளுக்கும் நெகட்டிவ் பார்ட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒர்க் ஆகும். அதனால சொல்றாங்க ஒர்க்ஸ் ஃபார் ஏசி டிசியில் ஒர்க் ஆகும். பிகாஸ் ஆஃப் தி டிஃப்ளெக்டிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I ஸ்கொயர். ஸ்கேலு நான் யூனிஃபார்மாக இருக்கும், ஸ்கொயரில் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரக்கட் சீப்பாக தான் இருக்கும். நோ கரண்ட் இன் மூவிங் பார்ட்ஸில் கரண்ட் எதுவும் போகாது. டிஸ்அட்வான்டேஜ் நான் யூனிஃபார்ம் ஸ்கேல், எரர் டியூ டு டெம்பரேச்சர் அண்ட் ஃப்ரீக்வன்சி வேரியேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஃப்ரீக்வன்சி கம்பேர்ட் டு பிஎம்எம்சி கம்பேர் பண்ணும்போது லிமிட்டட் அக்யூரேசி. கம்பேரிசன் டேபிள் பாருங்கள். டிசியில் மட்டும் தான் பிஎம்எம்சி மெஷர் பண்ண முடியும். மூவிங் அயனை ஏசி டிசியில் மெஷர் பண்ணலாம். ஸ்கேல் யூனிஃபார்மாக இருக்குது. மூவிங் அயனில் நான் யூனிஃபார்ம். பிஎம்எம்சியில் வெரி ஹையாக இருக்குது அக்யூரேசி, லிமிட்டடாக இருக்குது. காஸ்ட் ஹை பிஎம்எம்சி, இது லோ. ஓகேவா? அடுத்து எரர்ஸ் மேக்னெட் ஏஜிங், ஸ்ப்ரிங் ஃபேட்டிக் பிஎம்எம்சியில், டெம்பரேச்சர் அண்ட் ஃப்ரீக்வன்சி வேரியேஷன், டேம்பிங், எடி கரண்ட் டேம்பிங், ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங். அப்ளிகேஷன்ஸ் ஸோ பிஎம்எம்சி எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ப்ரிசிஷன் டிசி வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அம்மீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. லேப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? எம்ஐன்னு அட்ராக்ஷன் டைப் ரிப்பல்ஷன். ஏசி அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், இன்எக்ஸ்பென்சிவ் இண்டிகேட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமொபைல்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ் மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து ரெக்டிஃபயர் டைப் ஏசி வோல்ட் மீட்டர். ரெக்டிஃபயர் டைப் ஏசி வோல்ட் மீட்டர் என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னா பிஎம்எம்சி மூவ்மெண்ட் தான் யூஸ் பண்ணுது. இதுக்கு நார்மலாக ஃபார் டிசி டு மெஷர் ஏசி வோல்ட் இட் கன்வெர்ட்ஸ் ஏசி இன்டு டிசி யூசிங் ரெக்டிஃபயர் சர்க்யூட். ரெக்டிஃபயர் சர்க்யூட் இதில் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ பிஎம்எம்சி மூவ்மெண்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா டிசியை நம்மளுக்கு ஏசியை டிசியை மாற்றி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இட் கன்வெர்ட்ஸ் ஏசி இன்டு டிசினால நம்மளுக்கு ரெக்டிஃபயர். The rectifier circuit. Then PMMC movement measures the resulting DC voltage. Then PMMC movement measures the resulting DC voltage. Working principle பாத்தீங்கன்னா rectifier diode converts AC to DC, alternating current to direct current. So the DC voltage is then applied to the PMMC movement, which deflects proportionally to the input voltage. The deflection corresponds to RMS value of AC voltage. Deflection corresponds to RMS value of AC voltage. The F under the force P flux density, Tesla, I current ampere, L length of the conductor, meter. The types of AC voltmeter.
ரெக்டிஃபைங் தென் ஆம்பிளிஃபைங் சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் ஏசி வோல்ட்மீட்டர். இதில் ஏசி வோல்ட்மீட்டர் ரெக்டிஃபைங் தென் ஆம்பிளிஃபைங். ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபை பண்ணும், அதுக்கப்புறம் ஆம்பிளிஃபை பண்ணும். ஓகேவா? ஏசி சிக்னல் இஸ் ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபைட் யூசிங் D1. டயோடு 1 மூலமாக ஏசி சிக்னல் ரெக்டிஃபை ஆகும். இப்போ ரெக்டிஃபைடு டிசி என்ன பண்ணும் அப்படின்னா amplified by DC amplifier. Rectified DC is amplified by DC amplifier. The amplifier DC drives the PMMC meter. So, amplified DC drives PMMC meter. Advantage: simple design, stable operation. Disadvantage: requires DC amplifier. DC amplifier is another. Okay, that is amplifying then rectifying. So, AC signal first amplified. அது யூசிங் ஏசி ஆம்பிளிஃபையர் வச்சு ஆம்பிளிஃபை பண்ணிடலாம். ஆம்பிளிஃபைடு சிக்னல் பார்த்தீங்கன்னா டயோடு D1 D2 டயக்ராம் ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ரெக்டிஃபை பண்ணி வந்த அப்படி டிசி டிரைவ்ஸ் பிஎம்எம்சி மீட்டர். இதான் பிஎம்எம்சி மீட்டர் என்ன பண்ணுறது அப்படின்னா டிரைவ் பண்ணுது. ஸோ முக்கியமான நோட்டு பார்த்தீங்கன்னா டயோட்ஸ் ஆர் நான் லீனியர் அட் லோ கரண்ட். ஏன்னா நான் லீனியர் ஸ்கேல் டயோடு அப்படி தான் இருக்கும். டயோட மெயின் ஃபங்க்ஷனே நான் லீனியர். ஓகேவா? அடுத்து சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், குறையும். Low voltage reducer. Temperature affects diode characteristics. Temperature என்ன பண்ணுது? diode characteristics affect பண்ணுது. Next ohm meter. Ohm meter நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணுவோம்? ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் எனக்கு ohm. ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ohm. Ohm meter measures electrical resistance directly. It uses battery and PMMC movement to indicate resistance on calibrated scale. Resistance on calibrated. இதில் 2 டைப் பாருங்கள். சீரிஸ் டைப் ஓம் மீட்டர் இந்த மாதிரி இருக்கும், 4K 1K. ஸோ திரும்ப RX எல்லாமே என்ன இருக்குது? சீரிஸ் டைப் உள்ள இருக்குது. ஓகேவா? சர்க்யூட்டுக்கு R1 தேவை, R2 தேவை. R1 கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜீரோ அட்ஜஸ்டிங் ரெசிஸ்டர், பேட்டரி EMF, RM இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஓம் மீட்டர் ஒர்க்கிங். ஸோ இப்போ R0 இருந்துச்சு அப்படின்னா நல்லா பண்ணுங்க. RXல இருக்குல்ல, இதில் R0 இருந்துச்சு அப்படின்னா கரண்ட், ஸோ மினிமம் கரண்ட்டாக தான் நம்ம ஃப்ளோ ஆகும். பாயிண்டர் அட்டு 0 ஓம்ல நமக்கு காட்டும். R இன்ஃபைனைட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுது. நம்மளுக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் ஓம்ஸ்லாம் பிரகாரம் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா I என்ன ஆகும்? கம்மியாக இருக்கும். I is equal to V/R. ஓகேவா? ஸோ பாயிண்டர் அட் இன்ஃபைனைட். பாயிண்டர் அட் என்னது? இன்ஃபைனைட். ஸோ இன்டர்மீடியட் வேல்யூஸ் கால்குலேட்டட் யூசிங் நோன் ரெசிஸ்டன்ஸ். ஸ்கேல் 0 அட் ரைட் ஹேண்ட், ஸ்கேல் இன்ஃபைனைட் அட் லெஃப்ட் ஹேண்ட். ஓகேவா? So sun type in ohm meter. Yes, sun type ohm meter. Ohm meter connection பார்த்தீங்கன்னா, so an ohm meter doesn't function with the circuit connected to power supply. அடுத்து must take it out of the circuit altogether and test it separately. அடுத்து circuit components, battery in series with battery connect பண்ணிருக்காங்க டயக்ராம்ல பாருங்க. battery in series with so நம்மளுக்கு adjustable resistor R1. Meter connected parallel to known resistance RX. Working. So working பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா RX 0 வருது அப்படின்னா கரண்ட்டு மீட்டர் கரண்ட் 0 இருக்கு, பாயிண்டர் 0 தான் சொல்லுது. RX இன்ஃபினிட்டாக இருந்துச்சுன்னா ஃபுல் ஸ்கேல் கரண்ட் அட் இன்ஃபினிட் ஓம். ஓகேவா? ஃபார் 0 ஓம் ஆன் லெஃப்ட் அண்ட் இன்ஃபினிட் ஓம் ஆன் ரைட். ரைட்டில் மெஷர் பண்ணுறோம். யூஸ்ட் இன் அம்மீட்டர் டு மெஷர் லார்ஜ் கரண்ட். ஸோ அம்மீட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து shunt resistor is connected parallel to meter coil. The shunt resistor is connected parallel to meter coil. Okay va? So VM IM is equal to, so IM RM is equal to ISH RSH. Okay va? RSH is equal to IM RM by I minus IM. Or IM என்னது? ISH. IM is I minus IM is equal to ISH. R is equal to RM divided by I by I minus 1, I4 minus 1. So, I by IM minus IM minus 1 போடலாம், அல்லது இதில் I கரெக்ஷன் பண்ணிக்கலாம். IM4 minus 1 இது போட்டாலும் ஒன்று தான். இந்த M ஸ்மால் எம் போல நம்ம என்ன பண்ணுறோம்? I by IM, I by IM. ஓகேவா? ஸோ அடுத்து ஸோ இப்போ பாருங்க. ஸோ RSH is equal to RM by
ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், சரியா படிச்சுக்கணும். ஸோ m is equal to I by Im multiplying power of shunt. RSH is equal to தனியாக எடுத்து வரணும்னா Rm by m minus 1. இதில் m is equal to Rm plus RSH divided by RSH. ஓகேவா? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் யூசிங் மல்டிப்ளையர். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு நார்மலாக ஒரு 10 வோல்ட் தான் மெஷர் பண்ண முடியும் ஒரு வோல்ட் மீட்டரால். ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கணும். ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இது பாருங்கள், வோல்ட் மீட்டர் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் இன் வோல்ட் மீட்டர் டு மெஷர் இதுக்கு நார்மலாக 10 வோல்ட் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? வோல்டேஜ் அதிகப்படுத்த போகிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ யூஸ் டு மெஷர் ஹை வோல்டேஜஸ் சீரிஸ் ரெசிஸ்டர் RS கால்டு இதுதான் மல்டிப்ளையர் அப்படின்னா ஆடட் டு தி லிமிட் கரண்ட். Added to the limit current formula I full scale deflection current divided by into RS plus RM அப்படிங்கிற வோல்டேஜ் கிடைக்கும். இதில் RS வேணும் அப்படின்னா V by IFSD minus RM அப்படி போட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? RS கிடைக்கும். ஓகேவா? ஸோ RS கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் வந்து எழுதிருக்கோம். இது எப்படி அப்படின்னா V by IFSD தனியாக இருக்கும், மைனஸ் RM அதுக்கப்புறம் V by IFSD தனி மைனஸ் RM. IFSDனா ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் கரண்ட். ஸோ RMனா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மீட்டர், RSனா சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் பேர் தான் வந்து மல்டிப்ளையர். ப்ரிவென்ட்ஸ் கரண்ட் எக்ஸீடிங் ஃபுல் ஸ்கேல் வேல்யூவில் கரண்ட் ஆஃப் ஸோ எக்ஸீட் ஆகிறத தடுக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து கான்செப்ட் சொல்றாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ரெக்டிஃபையர் ஏசி வோல்ட் மீட்டர். இதோட முக்கியமான கான்செப்ட் டயோடு ப்ளஸ் ரெக்டிஃபையர்லாம் டயோடு இருக்கும் ப்ளஸ் PMMC ஃபார்முலா கிடையாது. ஸ்கேல் டைப் நான் யூனிஃபார்மாக தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஏசி வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சீரியஸ் ஓம் மீட்டரான பேட்டரியாக இருக்கும் ப்ளஸ் சீரியஸ் ரெசிஸ்டர் இருக்கும். ரெசிஸ்டர் சீரியஸாக இருக்கும், அதான் முக்கியமானது. இதோட ஸ்கேல் டைப் பார்த்தீங்கன்னா 0 ஓம், அடுத்து ரைட்டில் 0 ஓம் ரைட், இன்ஃபைனைட் லெஃப்ட். ஓகேவா? ஸோ அடுத்து ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ். ஓம் மீட்டர் யூஸ் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட். அடுத்த பாருங்க ஷண்ட் ஓம் மீட்டர். பேட்டரி ப்ளஸ் பேரல் ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா அது வந்து ஷண்ட் ஓம் மீட்டர். இதோட ஸ்கேல் டைப் 0 லெஃப்டில் இருக்கும், இன்ஃபைனைட் ரைட்டில் இருக்கும். ஸோ அப்போ ப்ரீவியஸில் என்ன பார்த்தோம்? வோல்டேஜ் ஷண்ட்டில் சீரியஸ் ஓமில் பேட்டரி ப்ளஸ் ரெசிஸ்டன்ட் சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா 0 ஓம் லெஃப்ட்டு, 0 ஓம் இன்ஃபைனைட். இதில் 0 ஓம் ரைட்டு, இன்ஃபைனைட் தான் எனக்கு லெஃப்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 0 லெஃப்ட்டு, இன்ஃபைனைட் ரைட்டு. இதில் ஷண்ட் ஓம் மீட்டரில் ஷண்ட் எக்ஸ்டென்ஷனாக வர முடியாது. பேரலல் ரெசிஸ்டர் என்ன பண்ணும்? காம்பவுண்ட்ஸ் கீ காம்பவுண்ட்ஸ் எடுத்த பேரலல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஷண்ட் எக்ஸ்டென்ஷன். அடுத்து அம்மீட்டர் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுது. ஸோ மல்டிப்ளையர் எக்ஸ்டென்ஷனுக்கு என்னது? சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் தேவை. ஸோ V by IFSD மைனஸ் RM. வோல்ட்மீட்டர் ரேஞ்ச் என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அனலாக் மல்டிமீட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனலாக் மல்டிமீட்டர் கம்பைன்ஸ் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அம்மீட்டர், வோல்ட்மீட்டர் அண்ட் ஓம் மீட்டர். இதோட எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணும் இன் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் யூசஸ் ரொட்டரி செலக்டர் சுவிட்ச் S1, S2, S3 டு செலக்ட் டிசைட் மெஷர்மெண்ட் ரேஞ்ச். அடுத்து வோல்ட்மீட்டர் சர்க்யூட்டை பார்த்தீங்க அப்படின்னா டிசி வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிசி வோல்டேஜ் இஸ் அப்ளைட் அக்ராஸ் டெர்மினல் AB கிடையாது. டிசி வோல்டேஜ் என்ன பண்ணுறாங்க? அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? அப்ளை பண்ணி அப்படின்னா S1 பொசிஷன் 1ல் அல்லது 2ல் வைக்கும் பொழுது ஸோ இதில் R1 அல்லது R2 ஆக்டர்ஸை மல்டிப்ளையர் ஆக்ட் ஆகும். R1 R2 மல்டிப்ளையராக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா when S1 is in position 1 R2 resistor R1 R2 act as multiplier. S1 is in position 1 R2 resistor R1 R2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் R1 R2 என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ R1 R2 மல்டிப்ளையர் ஆக்ட் ஆகும் சீரிஸ் வித் தி மீட்டர். ஓகேவா? சீரிஸ் வித் தி
ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா சொல்கிறாங்க, மீட்டர் டிஃப்ளெக்ட் ப்ரொபோஷனல் டு அப்ளைட் வோல்டேஜுக்கு இப்போ டிஃப்ளெக்ட் ஆகுது. IFST V is equal to IFST RF plus RS. V na voltage, IFST na full scale deflection current, RM na meter resistance, RS na series multiplier resistance. அடுத்து AC voltage measurement பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெர்மினல் ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டெர்மினல் ஏபி அதுக்கு இடையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுவாங்க. ஏசி வோல்டேஜ் நடந்து நம்ம ப்ளக் பாயிண்ட்ல வர்றது ஏசி வோல்டேஜ். இப்போ பொசிஷன் S1 இஸ் இன் பொசிஷன் 7-8 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டயக்ராமில் இருக்கும். ஸோ S1 இஸ் இன் பொசிஷன் 7-8 இந்த பக்கம் வரும். ஓகேவா 5. ஸோ அந்த 7-8 வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மெஷர் ஆகுது. ஸோ resistors R7 R8 act as multiplier act ஆகுது. D1 D2 rectify the AC signal. Meter operates for half of the AC சைக்கிளுக்கு என்ன ஆப்ரேட் ஆகுது. மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. பாதி சைக்கிளுக்கு தான் ஏசி சைக்கிளோட பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு மட்டும் தான் வேலை செய்யும். ஸோ அப்போ என்ன நடக்கும், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் போச்சு அப்படின்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்னது ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் போகிறதா என்னது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஒரு சைனசாய்டல் வேலை மேலே இருக்கக்கூடியதான் என்னது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ D1 மீட்டர் M அண்ட் S3 வெளியே என்ன பண்ணும். நெகட்டிவ் ஆஃப்ல கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ D2 ஒன்லி. இப்போ அம்மீட்டர் சர்க்யூட் shunt resistors R3 and R4 provides two current ranges. Shunt resistors R3 R4 இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஷண்ட்டு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா. ஸோ இது இப்போ ஷண்ட்டாக போட்டேன் அப்படின்னா இது என்ன முக்கியமான பாயிண்டாக இப்போ சொல்கிறோம் பாருங்க. சீரியஸில் போட்டேன் அப்படின்னா வோல்ட் மீட்டர் இங்கே பாருங்க. ஸோ S1 இஸ் இன் பொசிஷன் போகும்போது மீட்டர் ஆக்டாக செய்யறது அம்மீட்டர். ஸோ இப்போ ஷண்ட் ரெசிஸ்டர் இதில் யூஸ் பண்ணுறாங்க R3 R4 ரெண்டு ரெசிஸ்டர் ஷண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அம்மீட்டர் ஆக்ட் ஆக வைக்கிறதுக்கு. கரண்ட் தான் டிவைட் ஆகும். ஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் என்ன பண்ணும் டிவைட் ஆகும். ஓகேவா. ஷண்ட் கனெக்ஷனில் கரண்ட் என்ன ஆகும் டிவைட் ஆகும். ஃபார்முலா RSS RM by M minus 1 where M is equal to pi M is the multiplying power of shunt. அடுத்து ஓம் சர்க்யூட். ஓம் மீட்டரில் பார்த்தீங்கன்னா சீரியஸ் ரெசிஸ்டர் R5 R6 ரெண்டு ரேஞ்சை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா. பேட்டரி வோல்டேஜ் சப்ளைஸ் கரண்ட் த்ரூ மீட்டர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் மெஷர்ட் இஸ் கனெக்டட் டு ஸோ ஏபி கடையில் மெஷர் பண்ணி. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 0 இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் கரண்ட் பாயிண்டர் இப்போ ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டர் எத்தனை ஓம் 0. ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா பாயிண்டர் இன்ஃபினிட்டியில் காட்டும் கரண்ட் போகாது. அடுத்து டைனமோமீட்டர் டைப் வாட் மீட்டர். டைனமோமீட்டர் டைப் வாட் மீட்டர் என்ன மெஷர்ஸ் பவர். உங்களுக்கு சிம்பிளாக டைட்டில் கொடுத்துருவாங்க மெஷர்மெண்ட் ஆஃப் பவர் கொடுத்துருவாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உள்ள நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா. மெஷர்ஸ் பவர் இன் போத் ஏசி அண்ட் டிசி சர்க்யூட்டில் பவரை மெஷர் பண்ணோம்னா டைனமோமீட்டர் டைப் வாட் மீட்டர் தான் நம்ம போய் யூஸ் பண்ண முடியும். யூஸிங் 2 காயில் யூஸ் பண்ணோம். ஒன்று ஃபிக்ஸடு காயில் இன்னொரு பேர் கரண்ட் காயில், இன்னொரு ப்ரெஷர் காயிலுக்கு இன்னொரு பேர் வோல்டேஜ் காயில். ஓகேவா. ஃபிக்ஸடு காயில் இப்போ தான் என்னது கரண்ட் காயில் அப்படின்னு சொல்லுது. இந்த கரண்ட் காயில் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது ஃபிக்ஸடு காயில். மூவிங் காயில் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா தட் இஸ் கால் ப்ரெஷர் காயில். ஸோ அதான் எலக்ட்ரோடைனமிக் வாட் மீட்டர் ஈக்குவலண்ட் சைடு கொடுத்துருவாங்க. ரெண்டு சைடு இருக்கு. ரெண்டு ஃபிக்ஸடு காயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு காயிலில் காப்பர் ஒயர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். இந்த மாதிரி ஃபிக்ஸடு காயிலில் காப்பர் ஒயர் திக்காக இருக்கும். முக்கியமான பாயிண்ட் காப்பர் ஒயர் திக்காக இருக்கும். கனெக்ட் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ் நம்ம திக்காக இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அது எந்த காயில் அப்படின்னு கேட்பாங்க ஃபிக்ஸடு காயில். ஸோ கனெக்டட் இன் சீரிஸ் வித் லோடு. அடுத்து மூவிங் காயில் இன்னொரு பேர் என்ன பேர் சொன்னேன் ப்ரெஷர் காயில். இதில் நிறைய டேன்ஸ் இருக்கும். நிறைய டேன்ஸில் நிறைய சுற்று இருக்கும் இந்த காயில். அப்போ அதோட ஒயரோட திக்னஸ் எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும். அதான் ஃபைன் ஒயர் அப்படின்னு இருக்கும். ஃபைன் ஒயர் திக்னஸ் கம்மியாக இருக்கும். கனெக்டட் அக்ராஸ் வோல்டேஜ் வித் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. ஸோ இது எதில் மூவிங் காயில். அடுத்து பாயிண்டர் அண்ட் ஜுவல் பியரிங்ஸ். ஸோ அதில் இருக்கும் இது பாயிண்டரு உள்ள ஜுவல் பியரிங்ஸ் அதெல்லாம் எதுக்கு மவுண்டட் ஆன் ஜுவல் பியரிங்ஸ் ஃபார் பாயிண்டர் மவுண்டட் ஆன் ஜுவல் பியரிங்ஸ் ஃபார் ஸ்மூத் மூவ்மெண்ட்டுக்கு பியரிங்ஸில் அதில் பண்ணால் ஸ்மூத்தாக மூவ் ஆகும். ஓகேவா. டேம்பிங் என்ன டேம்பிங் இஸ் ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங். சீல்டு கேஸ்ட் அயன் சிலிண்ட்ரிக்கல் ப்ரிவென்ட்ஸ் ஸ்டே மேக்னெட்டிக். அடுத்து ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி நடக்கும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் காயில் ப்ரொடியூசஸ்
ஃப்ளக்ஸ். கரண்ட் காயில் நீங்கள் எந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுமோ அது வழியாக அனுப்புனீங்க அப்படின்னா கரண்ட் காயில் இருந்து கரண்ட் காயில் என்ன காயில் ஃபிக்ஸடு காயில். ஸோ அந்த காயில் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு காயில் வழியாக ஸோ ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் லோடு கரண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அடுத்து ப்ரெஷர் காயில் ப்ரொடியூசர்ஸ் ஃப்ளக்ஸ் ப்ரொபோஷனல் டு லோட் வோல்டேஜ். ஸோ இந்த மூவிங் காயிலுங்க இருக்கும் ப்ளூ கலர் மூவிங் காயில் என்ன ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ மூவிங் காயிலில் ப்ரொடியூசர்ஸ் ஃப்ளக்ஸ் ப்ரொபோஷனல் டு வோல்டேஜ். இன்ட்ராக்ஷன் ஆஃப் போத் ஃப்ளக்ஸ். ஸோ கரண்ட் காயில் உள்ள ஃப்ளக்ஸும் மூவிங் காயில் உள்ள ஃப்ளக்ஸும் ஒன்று இன்ட்ராக்ட் ஆகுறதுனால நமக்கு என்ன உருவாகுது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பவரை நம்ம போத் இன்ட்ராக்ஷன் ஆஃப் போத் ஃப்ளக்ஸஸ் ப்ரொடியூசர்ஸ் டார்க் உருவாகுது. டார்க் எது ப்ரொபோஷனலாக இருக்கும்? பவருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்குது? கரண்ட் காயிலேருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ப்ரெஷர் காயிலேருந்து ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ ரெண்டுமே ஒரு இன்ட்ராக்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அது எது ப்ரொபோஷனலாக இருக்கும்? பவருக்கு. ஸோ TD இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு VI. TD is directly proportional to power. V is power. Wattmeter measures true power in AC and DC circuits. It measures both AC and DC power fairly accurate or uniform scale, low power consumption. இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. அக்யூரேசி ஃபேராக தான் இருக்கும் அப்படின்னா அது டிஸ்அட்வான்டேஜ் ஹை காஸ்ட் அஃபெக்டட் பை ஸ்ட்ரே மேக்னெட்டிக் ஃபீல்ட். Errors at low power factor due to pressure coil inductance. So errors low power factor la error enna varum adanaala appadina pressure coil inductance aagum. So adu energy meter alladhu watt hour meter. Okay va, energy meter alladhu watt hour meter. So idu nam energy meter or watt hour. எனர்ஜி மீட்டர் என்ன மெஷர் பண்ணுவோம்? மெஷர்ஸ் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஒரு பர்டிகுலர் டைமில் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரிங்களா 2 மாதம் ரெடி இருப்பான். ஸோ அந்த இது எனர்ஜி மீட்டர். இட் இஸ் அன் இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா எவ்வளோ டைமில் எவ்வளோ பவர் செலவாயிருக்கு அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அதனால் இதுக்கு சொல்கிறாங்க இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்டகிரேட்டிங்னாலே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஓகேவா, இட் ரெக்கார்ட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பவர் என்று டைம். ஓகேவா, எனர்ஜி ஃபார்முலா பவர் என்று டைம். VI cos pi என்று T. அடுத்து கிலோ வாட் ஹவர். இதோட யூனிட் என்னது? கிலோ வாட் ஹவர். ஒர்க்கிங் பிரின்சிபல். தி மீட்டர் இண்டிகேட்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் ஓவர் டைம். ரொட்டேட்டிங் டிஸ்க் இதில் கொடுத்துருப்பாங்க. டிஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம். இந்த டிஸ்க் என்ன டிஸ்க்? ரொட்டேட்டிங், மூவ் ஆகும். டார்க் ரொட்டேட்டிங் அதில் பட்டுச்சுன்னா மூவ் ஆகிடும். ஓகேவா, அடுத்து rotating disk speed is proportional to power. The total number of revolution indicates energy consumed. Total number of revolution செக் பண்ணி அப்படின்னா ஸோ எனர்ஜி நம்மளுக்கு என்ன பண்ணுங்க கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு அடுத்து யூஸ் இன் ஹோம்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லேபில் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொவைட்ஸ் பில்லிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் எலக்ட்ரிசிட்டி யூசர்ஸ்க்கு பில்லிங் இன்ஃபர்மேஷனில் யூஸ் ஆகும். சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி. ஸோ இப்போ பார்க்குற சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் யூர் இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் that measures electrical energy. கிலோவாட்ல மெஷர் பண்ணுது, கிலோவாட் ஹவர். ஓகேவா, ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஹோமில், இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. இண்டக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் டிரைவிங் சிஸ்டம்னு ஒரு இருப்பார். டிரைவிங் சிஸ்டம் மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் இதான் சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரோட டயக்ராம். ஸோ இதில் டிரைவிங் சிஸ்டம்னா டிஸ்க். ஸோ இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. Driving system, current coil, 2 electromagnets. Current coil carries load current. Pressure coil, so voltage connected across supply voltage. Copper shading band adjusts plug pulse. Moving coil, light aluminum disc mounted on the spindle. Light aluminum disc என்ன பண்ணிருக்காங்க? அதான் மூவிங் காயில், மூவ் ஆகுது. ஸோ மூவிங் சிஸ்டம் அலுமினியம். பொசிஷன் பிட்வீன் சீரியஸ் அண்ட் சண்ட் மேக்னெட்டிக் இடையில என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ டயக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா சண்ட் மேக்னெட் சொல்லியிருக்காங்களா, கீழே உள்ளது சீரியஸ் மேக்னெட். ரெண்டு இடையில என்ன பண்ணுறாங்க வச்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்து
Positioned between series and shunt. Pinion connects spindle to counting mechanism. Pinion oda connect பண்றாங்க. So the இதோட என்ன பண்றாங்க? Connect பண்றாங்க. Braking system. Permanent magnet near disc produces eddy current. Braking torque proportional to disc speed. Braking torque proportional to disc speed. Position adjustable for calibration. Position adjustable for calibration. Braking system என்ன நடக்கும்? ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் வச்சிருப்பாங்க. ஸோ அது என்ன நடக்கும் அப்படின்னா டிஸ்க் பக்கத்தில் டிஸ்க் சுற்றிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு என்ன உருவாகும்? கரண்ட் கூட்டிகிட்டே இருக்கும். அப்போ கரண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணாத போது என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஒரு அந்த பாயிண்ட் அந்த டிஸ்க் மூவ் ஆகக்கூடாது. ஸோ அப்போ நிற்கணும். ஸோ அப்போ அதுக்காக பெர்மனன்ட் மேக்னெட் டிஸ்க் மத்தியில் போட்டிருக்காங்க. இட் ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. பிரேக்கிங் டார்க்கு ப்ரொபோஷனல் டு டிஸ்கோட ஸ்பீடுக்கு ப்ரொபோஷனல் ஆகும். ஸோ பொசிஷன் அட்ஜஸ்டபிள் ஃபார் கேலிப்ரேஷன். அடுத்து ரெஜிஸ்டரிங் மெக்கானிசம். கியர் ட்ரெயின் அண்ட் டயல் ரெக்கார்ட்ஸ். டயல் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுது ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் டிஸ்க். அடுத்து இட் இண்டிகேட்ஸ் எனர்ஜி கன்சியூம்ட் இன் கிலோவாட் ஹவர். இப்போ நீங்கள் வீட்டில் மெஷர் பண்ணுறாங்க வந்து ரீடிங் எடுப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்னு அந்த ரீடிங் வச்சு என்ன பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அதான் இண்டிகேட்டட் எனர்ஜி கன்சியூம்ட் இன் என்ன இதில் இருக்கும்? கிலோவாட் ஹவர். ஓகேவா? அடுத்து இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் காயில் ஃப்ளக்ஸ் எது ப்ரொபோஷனலாக இருக்கும்? வோல்டேஜ் ப்ரொபோஷனலாக இருக்கும். பாருங்க இதுதான் இதில் காயிலெலாம் பாருங்கள், டயக்ராம் பாருங்க, கவுண்டிங் கியர்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் வச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ சண்ட் மேக்னெட் பிசின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதில் பிசின்னா தான் ப்ரெஷர் காயில், சிசினா கரண்ட் காயில், சென்ட்ரலில் உள்ள டிஸ்க்கு, காப்பர் ஷேடிங் பாண்ட் இது பேர். அடுத்து இன்னொரு காயில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அது பேர் காம்பன்சேட்டிங் காயில். ஓகேவா? சீரியஸ் மேக்னெட் ஒன்று சொல்லியிருப்பாங்க, சப்ளைக்கு சீரியஸில் அப்படி கண்டாக்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் பிசின்னு போட்டுருவாங்க. ப்ரெஷர் காயில் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது? வோல்டேஜுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. கரண்ட் காயில் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது? இப்போ நம்மளுக்கு கரண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. போத் ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் எடி கரண்ட் அலுமினியம் டிஸ்க் ரெண்டு ஃப்ளக்ஸுமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா சரி போத் ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் எலக்ட்ரிக் எடி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அலுமினியம் டிஸ்கில். அந்த டிஸ்க் என்ன மெட்டீரியல்? அலுமினியம் தான். ஓகேவா? அப்போ இன்ட்ராக்ஷன் ஆஃப் எடி கரண்ட் அண்ட் ஃப்ளக்ஸஸ். எடி கரண்ட்டும் ஃப்ளக்ஸும் என்ன ஆகுது? ஒன்று இன்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இப்போ இன்ட்ராக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் உருவாகுது. ஸோ டக்குனு இன்ட்ராக்ட் பண்ணும்போது டிரைவிங் டார்க் அந்த டார்க். இந்த டிரைவிங் டார்க் டிஸ்க் மேலே போயிருக்கு. டிரைவிங் டார்க் டிஸ்க் மேலே போயிட்டா டிஸ்க் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ சப்போஸ் இந்த டிஸ்கை ஸ்டாப் பண்ணால் என்ன மேக்னெட் தேவைப்படுது? பிரேக்கிங் மேக்னெட். ஓகேவா? இட் ப்ரொடியூசஸ் டார்க் டிபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n, வேர் n is equal to speed. ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் எப்படி இருக்கணும்? TD is equal to TC. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் VI cos phi. முக்கியமான ஈக்குவேஷன். ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு VI cos phi. ஸ்பிண்டில் ரொட்டேஷன் ரெக்கார்டட். ஸ்பிண்டில் ரொட்டேஷன் என்ன பண்ணுவாங்க? ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ எனர்ஜி எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுது. ஸோ த்ரீ ஃபேஸ் எனர்ஜி. த்ரீ ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் வரணும் இல்லை மேடம்? லைட்டாக முக்கியமான பாயிண்டை மட்டும் சொல்லிடுங்க, அதோட முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த ஒரு கொஸ்டின் தான் பார்க்க முடியாத டைம் ஆகிட்டு. ஸோ பாருங்கள். ஸோ இப்போ த்ரீ ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் அப்படின்னா வரணும் கிடையாது. சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் இந்த ஒரு செட்டப் தான் இருந்துச்சு. ஒரு ஷண்ட் மேக்னெட் ஒரு சீரியஸ் மேக்னெட். அதே ரெண்டு வாட்டி கனெக்ட் பண்ணிப்பாங்க. ரெண்டு இருக்கா? மேலே பாருங்கள் சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் டயக்ராம் பாருங்கள். இது மட்டும் தான் இருக்கும். ஒரு ஷண்ட் மேக்னெட்டும் ஒரு சீரியஸ் மேக்னெட் இதுதான் இருக்கும். ஆனால் சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரில் இதில் ரெண்டு இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ரெண்டு தான் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் கம்பைன் பண்ணிங்கன்னா த்ரீ ஃபேஸ். ஏன் த்ரீ ஃபேஸு? இதில் ஃபேஸு அதில் P1 P2 P3 அப்படின்ற ப்ரெஷர் காயிலிருந்து கொடுக்கக்கூடிய சப்ளை த்ரீ ஃபேஸில் RYPன்னு கொடுப்போம். ஸோ அதான் P1 P2 ப்ரெஷர் காயிலிருந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஆர் போது பாருங்கள் YB. ஸோ இதில் போகும் RYPன்னு எடுத்து ரெட்டு ப்ளூ எல்லோ. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க? த்ரீ ஃபேஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவாங்க. த்ரீ ஃபேஸ் சப்ளை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் காயிலில் C1 C2 அப்படின்ற டெர்மினல் என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கரண்ட் காயிலுக்கு பேர் C1 C2 C3 அப்படி. காமன் ஸ்பிண்டில் வேற எல்லாம் இருக்குது. கியரிங் சிஸ்டம் இருக்குது, ரெஜிஸ்டரிங் மெக்கானிசம் இருக்குது. அப்போ நெட் டார்க் எப்படி? சம் ஆஃப் டார்க் ஆஃப் ஆல் த்ரீ எலமெண்ட்ஸ். சம் ஆஃப் டார்க் ஆஃப் ஆல் த்ரீ எலமெண்ட்ஸ். ஓகேவா?
ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் எனர்ஜி மீட்டர் மெயின் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அட்ஜஸ்ட் எஃபெக்டிவ் ரேடியஸ் ஆஃப் பிரேக்கிங் மேனட்டோட ரேடியஸ் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எஃபெக்டிவ் ரேடியஸ் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகும் ஸோ மெயின் ஸ்பீடு என்னவும் கட்டுப்படும் பவர் ஃபேக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஷேடிங் பேண்ட்னு ஒன்று பேண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஷேடிங் பேண்ட் காப்பர் ஷேடிங் பேண்ட் இதில் கிளியராக இருக்கும் இருக்கா ஷேடிங் பேண்ட் இது அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்குது இது அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டாருக்கு சமாப்டாருன்னு சொல்லிட்டாங்க ஸோ அடுத்து ஷேடிங் பேண்ட் ஆன் ரிங் பேண்ட் ஷேடிங் பேண்டை பவர் ஃபேக்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அட்ஜஸ்டட் அப் ஆர் டவுன் இந்த ஷேடிங் பேண்டை மேலே இங்கே நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா எதுக்காக ஃபார் அக்யூரேசி அட் ஆல் எல்லா பவர் ஃபேக்டரும் அக்யூரேட்டாக இருக்கிறதுங்க ஓகேவா அடுத்து ஃப்ரிக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் மெட்டாலிக் ஸ்ட்ரிப் ப்ரொடியூசர்ஸ் அடிஷ்னல் டார்க் மெட்டாலிக் ஸ்ட்ரிப் என்ன ஆகுது அப்படின்னா அந்த எனர்ஜி மீட்டரில் இருக்கக்கூடிய மெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு அடிஷ்னல் டார்க் என்ன பண்ணுது ப்ரொடியூஸ் பண்ணுது டார்க் கேன்சல்ஸ் ரொட்டேஷன் நோ லோடே கொடுக்காமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனாக இருக்கக்கூடாது டார்க் கேன்சல்ஸ் ரொட்டேஷன் ஓகேவா எப்போ அட் நோ லோட் ஸோ இது என்ன மீட்ரு 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் ஓகேவா ஸோ அப்போ க்ரீப்னா என்ன மேடம் ஸோ ஒரு கேள்வி கேட்பான் டிஸ்க் மே ரொட்டேட் வித்தவுட் கரண்ட்டு நீங்கள் கரண்டே கொடுக்காம இருக்கும்போது டிஸ்க் ரொட்டேட் ஆகிட்டு வீட்டில் கரண்டே வரல ஆஃப் ஆகி போட்டுங்க அப்பவும் டிஸ்க் ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த எரர் பேர் க்ரீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா க்ரீப்பிங் அப்படின்னானது டிஸ்க்கு தன்னாலே ரொட்டேட் ஆகிறது ஓகேவா என்ன பண்ணுறாங்க 2 ஹோல்ஸ் ட்ரில்டு ஆப்போசிட் ஈச் அதர் அப்போ அவங்க ஒரு மேக்னெட் வச்சுருப்பாங்க இந்த டார்க்கு கேன்சல் பண்ணுறது ஓகேவா ஸோ மல்டி ஃபங்க்ஷனல் மீட்டர்னா ஸோ 3 ஃபேஸில் சொன்ன பார்த்தீங்கன்னா தான் மல்டிமீட்டர் பாருங்க தான் டயக்ராம் இதில் இந்த பிளாக் கலரில் இருக்குது சென்டரில் இருக்குது பிறகு செலக்டார் சுவிட்ச் அப்படின்னு சுவிட்சை செலக்ட் பண்ணி ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கலாம் அம்மீட்டரை மெஷர் பண்ணலாம் வோல்ட் மீட்டர் நீங்கள் வோல்டேஜை மெஷர் பண்ணிக்கலாம் அம்மீட்டரில் ஸோ கரண்ட்டை மெஷர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஈக்குவேஷன் இருக்குது ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரில் என்ன பிரின்சிபல் இண்டக்ஷன் தான் அடுத்து கீ காம்போனன்ட்ஸு கரண்ட் காயில் ப்ரெஷர் காயில் டிஸ்க்கு பிரேக் மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்க ஃபார்முலா டிடிஎஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு விஐ காஸ் பை அதில் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் அதில் அதோட கொசைன் ஆங்கிளுக்கும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் எங்கே யூஸ் பண்ணுறாங்க டொமஸ்டிக்கில் நம்ம உள்நாட்டில் வீட்டில் ஹோமில் யூஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து ஸோ டொமஸ்டிக்னா வீட்டு இருந்ததுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் இண்டக்ஷன் பிரின்சிபல் தான் 3 கரண்ட் காயில் 3 ப்ரெஷர் காயில் யூஸ் பண்ணுறாங்க நெட்டு டார்க் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது ஃபார்முலா நெட் சம் ஆஃப் ஆல் டார்க் ஈக்குவலாக இருக்குது ஸோ ஓகேவா ஸோ அதான் ப்ரீவியஸில் பார்த்தோம் நெட்டு டார்க் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது சம் ஆஃப் டார்க் ஆஃப் ஆல் 3 எலமெண்ட்ஸ் 3 எலமெண்ட்டில் உருவாக்கக்கூடிய டார்க்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அடுத்து இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுறாங்க இங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கேலிப்ரேஷன் பிரின்சிபல் அடுத்து காம்போனண்ட்டு ஸ்பீடு பவர் ஸோ பவர் ஃபேக்டர் ஃப்ரிக்ஷன் இதெல்லாம் க்ரீப் இதெல்லாம் குறைச்சிக்கலாம் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் இதெல்லாம் குறைச்சிக்கலாம் அக்யூரேசி இம்ப்ரூவ் ஆகும் மல்டி ஃபங்க்ஷனல் மீட்டர் டிஜிட்டல் சென்சிங் யூஸ் பண்ண பிரின்சிபலாக யூஸ் பண்ணுறது வோல்டேஜ் கரண்ட்டை மெஷர் பண்ணிக்கலாம் டிவைடர் ஓகேவா ஸோ அடுத்து மெஷர்ஸ் ஆல் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ் ஸோ அடுத்த கிளாஸில் டேட்டா அக்யூசிஷன் சிஸ்டத்தை பார்க்கணும் ஓகேவா ஸோ என்ன சிஸ்டம் டேட்டா அக்யூசிஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ இது வரைக்கும் நமக்கு